தன்னுடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த நல்ல நிகழ்ச்சியில் 30 ஆண்டு காலம் இதற்காக பணியாற்றி இருக்கிற பொதுச் செயலாளர் அண்ணன் ஊசி ஆனந்தன் அவர்களும் பார்த்திபன் அவர்களும் செல்வம் மணி வெங்கடேஷ் போன்றவர்கள் இதற்காக அரும்பணியாற்றி வருகிறார்கள். குறிப்பாக சேலம் என்பது ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான இடம். சேலத்தை பொறுத்தவரையிலும் மாவட்டம் பிரிப்பதற்கு முன்னால் இது மாங்கனி மாவட்டம் என்று குறிப்பிடப்பட்ட இடம். பல்வேறு தொழில்கள், விவசாயம், அதேபோல நெசவாளர்கள், நகைகள் செய்கின்றவர்கள் அனைவரும் இந்த மாவட்டத்தில் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மாவட்டம். குறிப்பாக அவர் வருகின்ற நிகழ்ச்சி என்பது அதற்கு தேவையான காவல்துறை எடுத்துச் சொன்னதைப் போல அனைத்து பணிகளும் நம்முடைய கழகத்தின் முன்னோடிகள் காவல்துறை என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டும் என்று கருதுகிறார்களோ அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் ஆற்றி அவர் அனைவருடைய பாராட்டுதலும் பெறுகின்ற அளவிற்கு பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குறுகிய காலத்தில் இந்த பணிகள் விரைந்து செய்யப்பட்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே கழகத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நாங்கள் இருவர் சார்பாக பாராட்டுதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகை தருகிற மக்கள் குழந்தைகள் எடுத்து வந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் பெரியவர்களோ வயது முதிர்ந்தவர்கள் உடல்நிலை குன்றியவர்கள் யாருமே இந்த நிகழ்ச்சியில் கர்ப்பிணி பெண்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியை தவிர்த்து காவல்துறையுடைய வேண்டுகோளை ஏற்று உங்கள் இல்லங்களில் இருந்து உங்கள் டிவியின் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வேண்டும் என்று காவல்துறை வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காவல்துறையின் வேண்டுகோளை ஏற்று இதற்காக வருகை தருகின்ற அத்தனை பேருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு உள்ளே நுழைவதற்கு நுழைவு பாஸ்கள் உரிமைச் சீட்டுகள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகை தருகிற அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் எதிர்கால தமிழகத்தை ஆளக்கூடிய எதிர்கால தமிழகத்தில் இருக்கிற அனைவரும் ஏற்றுக்கொள்கிற 2026 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அருகிலே அமரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அவருடைய நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கிற நிகழ்ச்சியாக எல்லா இடங்களும் அமைந்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நிலையிலே மக்கள் விரும்புகிறார்கள். அந்த மாற்றத்தை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு இவர் ஒருவரால் மட்டும்தான் முடியும் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட தலைவர் மக்களை காண வருகிறார்கள். இந்த மக்கள் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்கிற, மக்களால் போற்றப்படுகிற, இளைஞர்களால் வரவேற்கக்கூடிய, பெண்கள் அனைவரும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைவராக இன்று பவனி வந்து கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு சேலத்திலே வாழ்கிற மக்களுக்கு ஒரு வரலாற்றை படைக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையும். இதற்காக அனைத்து பணிகளும் நம்முடைய மாவட்டத்தின் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அரும்பணியாற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அவருக்கு போதுமான அளவிற்கு காவல்துறை என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ என்று குறிப்பிடப்பட்ட அனைத்தும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் வெற்றிகரமாக முடிப்பதற்கு கழகத்தின் முன்னோடி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் இதற்காக அரும்பணியாற்றி வருகிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சி என்பது சேலத்தில் ஒரு வரலாறு படைக்கிற நிகழ்ச்சியாக அமையும்.
சார், சென்னையில் நடந்த தாக்குதலுக்கு தாவேக்காவினர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று தாவேக்காவினர் தான் எட்டி வச்சு தாக்குனதாகவும் பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் தாக்குதலுக்கு உள்ளானவர் தாவேக்காவினர்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று அவங்க தான் தாக்குனதா சொல்கிறாங்க. அன்றைக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலும் பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் யார் யாரை தாக்கினார் என்பதும் யார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார் என்பதும் நன்றாக தெரியும். இது பத்திரிகைக்கோ தொலைபேசிக்கோ தெரியாத ஒன்றல்ல, நீங்களும் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். நீங்கள் அதை புரிந்து கொண்டு உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர் யார் என்பதை கண்கூடாக பார்த்திருக்கிற தொலைக்காட்சி அதேபோல் ஊடகங்கள் அனைத்தும் நியாயமான முறையில் எது நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்துச் சொல்கிற போதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது தெளிவாக தெரியும். ஒரு திராவிட முன்னேற்றக் கழக என்பது ஒரு அராஜகத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் நாட்டு மக்கள் புரிந்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். செயல்பாடு ஒருதலை பட்சமாவே இருக்கு. அதாவது காவல்துறை வந்து சட்ட ஒழுங்கோ இன்னொன்று பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கணும். ஆனா ஒருதலை பட்சமாவே இருக்கு. இதை எப்படி அணுக போறீங்க? எங்களை பொறுத்தவரையிலும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர் நாங்கள். ஆகவே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள நாங்கள் ஜனநாயகத்தை காப்பதற்கு, அதை வெற்றிகரமாக தமிழகத்திலே நடைபோடுவதற்கு, எதிர்கால தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பேணி காப்பதற்கு தான் எல்லோரும் விருகிற தலைவராக 2026 அவர் ஆட்சி கட்டளை அமருவார்கள். அப்போது எல்லோருக்கும் அந்த முடிவுகள் எந்த நடைபெற்றிருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்வார். திமுக தாக்குதல் நடத்தல, இந்த மோதலே வந்து பொதுமக்களுக்கும் தாவேக்காவுக்கும் இடையே நடந்த சேகர் பாபு சொல்லியிருக்கிறாரு. கருத்துக்கள் சொல்வது வேறு, நடைபெற்ற நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு என்ன தாக்குதல் நடத்த வேண்டிய என்ன அக்கறை உங்களைத்தான் நான் கேட்கிறேன். பொதுமக்களுக்கு என்ன, ஒருவர் வந்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று வாக்களை சேகரிப்பதற்கோ அல்லது நீங்கள் எங்கே வாக்களிக்கிறீர்கள் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது இல்லையா? ஜனநாயகத்தில் மக்கள் கேட்கிறார்கள். மக்கள் குறையை கேட்கிற போது தாக்குதல் மக்களை தாக்கல் செய்வார்கள் என்பது நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.